Hi students, good evening all. Hello, hi. Good evening, Pa. It's a very happy evening. So 11th portions எல்லாமே கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கீங்களா? ஏன்னா 11th ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் குயிக்கா இப்போ இருந்தே வந்து பேசிக்ஸ் எல்லாமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லாஸ்ட் மினிட்ல பேசிக்ஸ் தெரியாமல் 12th வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் வரக்கூடாது அப்படின்னா இப்போ இருந்தே வந்து கொஞ்சம் வந்து 11th போர்ஷன்ஸ் எல்லாமே படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? எஸ். ஓகே. ஸோ நம்ம பிகினிங்கில் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கானது தான். ஏன்னா செட்ஸ் ரிலேஷன் ஃபங்க்ஷனா என்ன, ஸோ செட்ஸ்னா என்ன, ரிலேஷனா ஃபங்க்ஷனா எல்லாமே வந்து நம்ம 9th 10thலேருந்தே வந்து படிச்சுட்டு வந்திருக்கோம். கரெக்டாக? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நீங்கள் வந்து படிப்பீங்க. ஹாய் செந்தில், குட் ஈவினிங். ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து நீங்கள் படிப்பீங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப வந்து அதிகமாகவும் வந்து இருக்க போகிறது கிடையாது. இதுல இருந்து அட்வான்ஸ்டாக அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் படிக்கிறதுக்கு நிறைய ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ செகண்ட் சாப்டர் வந்து நம்ம இன்னைக்கே வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 2 டாபிக் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை குயிக்காக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து செகண்ட் சாப்டர் வந்து பார்த்துடலாம். சரியா? ஸோ கைஸ் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமாப்பா? ஆர் யூ கைஸ் ரெடி? ஸோ ரெடினா ரெடின்னு கமெண்ட் போடுங்க பார்க்கலாம். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. ஹாய் ஹேமா, குட் ஈவினிங். எஸ் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரில் நமக்கு ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் இருக்குது. ஸோ இதோட சிமிலர் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்குது. அது இல்லைன்னா இது இந்த ரெண்டில் தான் ஒரு கொஷின் வந்து டெஃபினட்டாக உங்கள் கொஷின் பேப்பரில் இருந்தே ஆகும். சரியா? அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, அப்படியா? ஸோ ஆல்வேஸ் ஐ எம் ஆஸ்கிங் த ஃபயர் மோட், ரைட்? ஓகே. ஸோ ஐ ஃபர்கட் இட். இட்ஸ் ஓகே. சரிப்பா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்லேயே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அண்ட் எக்ஸசைஸ்லேயே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. டெஃபினட்டாக இந்த 2 ப்ராப்ளமில் ஏதாவது வந்து ஒன்று வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத எப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஸோ இங்கே வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். ஹாய்ப்பா, ஹாய் ஹாய். ஸோ உங்கள் நேம் மட்டும் சொல்லிடுங்க. சரியா? ஓகே. ஓகேவா? எஸ் ஹேமா, குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஆகாஷ், ஓகே ஆகாஷ். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட ஃபங்க்ஷன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அவங்கள வச்சு தான் நம்ம ரேஞ்ச் வந்து எடுப்போம். சரியா? இப்போ காஸ் ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? காஸ் ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் வந்து ஞாபகம் இருக்கா? லெஸ் than or equal to அப்படிங்கிற கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ யாருக்காவது ஞாபகம் இருக்கா? காஸ் ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் ஸோ எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா -1லேருந்து +1 வரைக்கும் இருப்பாங்க. காஸ் ஃபங்க்ஷன் வந்து -1லேருந்து +1 வரைக்கும் இருப்பாங்க. அப்போ அவங்கள வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறீங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இங்கே லைவ்ல இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் அட்டெண்டன்ஸை சொல்லிடுங்க. ஜஸ்ட் ஹிட் தான் லைக் பண்ணேன். ஸோ இங்கே நீங்கள் ஃபங்க்ஷன் வந்து எடுத்துக்கோங்க. தட் இஸ் ரேஞ்ச் வந்து எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ காஸ்க்கு மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் காஸ் கூட நமக்கு 2ன்னு ஒரு வேல்யூ வந்து மல்டிபிள் ஆகுறாங்க. கரெக்டா? 2ன்னு ஒரு வேல்யூ மல்டிபிள் ஆகுறாங்க. அந்த வேல்யூவை இங்க கொண்டு வந்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரி? அவங்களையும் நீங்க இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப என்ன ஆகும்? 2 cos x ஆகுமா? அந்த 2வை ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 பக்கமும் நீங்க மல்டிப்ளை பண்ணணும். அப்ப -2 + 2 ஆகும். சரியா? காஸோட ரேஞ்ச் வந்து -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கு. சரியா? அப்போ அந்த காஸ் கூட 2ங்கிற வேல்யூ மல்டிப்ளை ஆயிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதாவது இன்இக்வாலிட்டிக்கு 2 பக்கமும் இருக்காங்க இல்லையா, அதுலேயும் வந்து நீங்கள் 2 வந்து மல்டிப்ளை பண்ணுவீங்க. இப்போ அடுத்த எலிமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1ன்னு சொல்லி இருக்காங்க. -1. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 2 cos x கூட -1ஐயும் நீங்கள் வந்து சேர்த்திக்கணும். சரியா? ஸோ 2 cos x less than or equal to 2 - 1மா, 2 - 1. சரியா? சாரி, இங்கே -1. அடுத்தது இங்கே என்ன வரும்? -2 இருக்கா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1ன்னு சொல்லி வருவாங்க. ஓகே. இப்போ இவங்களை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வரும்? -3 கிடைக்குமா? அண்ட் less than or equal to 2 cos x -1 less than or equal to 1. ஹாய் விபாஷ், குட் ஈவினிங். ஓகேவா? அமீர், குட் ஈவினிங் பா. எஸ் அமுதா. ஓகே.
புரிஞ்சுதா? எஸ். ஸோ இப்போ -1ஐயும் நீங்கள் ரெண்டு சைடும் வந்து கால்குலேட் பண்ணியாச்சு, ரெண்டு சைடு கால்குலேட் பண்ணுறீங்க. ஸோ லைவ்ல இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிடுங்க, ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே, எஸ். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃப்ராக்ஷனில் இருக்காங்க இல்லையா, இந்த 2 cos x -1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ஷனில் இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ ரெண்டு சைடும் வந்து ஃப்ராக்ஷனில் நீங்கள் வந்து மாற்றணும். சரியா, ரெண்டு சைடும் ஃப்ராக்ஷனில் நீங்கள் வந்து மாற்றிடணும். சரியா, ஓகே. ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க, ஜஸ்ட் அவ்வளோதான். -1/3 ≤ 1/2 cos x -1 ≤ 1/3. ஒன் செகண்ட், நீங்கள் 3 இருக்காங்களா, 3/1 செகண்ட்ப்பா, 1/3 தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1 மட்டும்தான் வருவாங்க. ஏன்னா ஸோ டினாமினேட்டரில் நமக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த வேல்யூ 1 மட்டும்தான் நமக்கு வந்து இருக்கும். சரியா, ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்த வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். இஸ் தட் கிளியர்? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகேவாம்மா, இது வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ இந்த ஃப்ராக்ஷனில் மாற்றும் போது உங்களுக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஃப்ராக்ஷனில் மாற்றும் போது மட்டும் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும், அதை மட்டும் மாற்றிக்கோங்க. சரியா, ஃப்ராக்ஷனில் மாற்றும் போது. ஓகே, ஸோ இப்போ இதிலேருந்து இதோட ரேஞ்ச் வந்து நீங்கள் எடுத்து எழுதுவீங்க. ஸோ த ரேஞ்ச் ஆஃப் f of x அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே வந்து நமக்கு என்ன சொல்கிறது, க்ளோஸ்ட் இன்டர்வல் கிடையாது, ஓப்பன் இன்டர்வல் தான். ஏன்னா வந்து எது வரைக்கும் அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு -∞, -∞, 1/3. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் க்ளோஸ் இன்டர்வல் போட்டுக்கலாம். ஏன்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் வந்து கொடுத்துடலாம். சரியா, அடுத்தது யூனியன். ஏன்னா அங்கே ஒரு கேப் இருக்குது, கண்டினியூவாக வந்து வேல்யூஸ் வந்து வரல. சரிங்களா, ஓகே. ஸோ அப்போ இங்கே என்ன வரும், நமக்கு 1, ∞, பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல். ஸோ நம்மளோட 1/2 cos x -1 ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். சரியா, ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது மட்டும் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் பண்ணிக்கோங்க, மற்றபடி வேற எதுக்கும் வந்து சேஞ்ச் பண்ண வேணாம். சரியாம்மா, ஓகேவா, புரிஞ்சுதா? இது கிளியரா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா, இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து பார்த்துக்கோங்க, பிராக்கெட் வந்து டவுட்டா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நான் வந்துட்டு ஒரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். சரியா, இப்போ இங்கே ஒரு கண்டிஷன் வந்து நான் கொடுக்குறேன். சரியா, ஸோ இப்போ இந்த வந்துட்டு நமக்கு வந்து -1/3 சொல்லி இருக்குமா, அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 cos x -1 சொல்லி கொடுத்துருக்காங்க, 2 cos x -1. அப்போது இந்த கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸோ கேப்பாகவே தான் இருக்கும், இது ஃபில் ஆகாது. ஏன்னா சென்டரில் இந்த வேல்யூ வந்து இருக்குது. அப்போ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, -∞ இந்த வேல்யூ வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் தான் வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இந்த இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த வேல்யூஸும் கிடையாது. இந்த 1/2 cos x -1 ரேஞ்ச் வந்து இதுலேருந்து இருக்குது அண்ட் இதுலேருந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த கேப் வர்றதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யூனியன், அதாவது இதையும் வந்து ஆட் பண்ணுறீங்க. ஓகேவா, இதை மட்டும் ஆட் பண்ணுறீங்க. ஸோ ஆட் பண்ணுறதுனால தான் நம்ம யூனியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். புரிஞ்சுதா ஆகாஷ்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேவா, நான் இது கிளியர் தானே? ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ், காம்போசிஷன் ஃபங்க்ஷன். ஸோ காம்போசிஷன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th வந்து படிச்சிருப்பீங்க. இதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. சரியா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா FGங்கிற ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்கப்பா. அதாவது R ஃபங்க்ஷன்லேருந்து R வரைக்கும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. விச் இஸ் டிஃபைன்டு பை f of x is equal to modulus x plus x கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா g of x is equal to modulus x minus x சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு GOF FOGO வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. சரியா, ஓகேவா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, f of xன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலேருந்து நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணணும். சரிங்களா, ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கிவன் ஃபங்க்ஷன்லேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு பாசிட்டிவ், அதாவது மாடுலஸ் எக்ஸ் அப்படிங்கும் போது நமக்கு அந்த இடத்துல பாசிட்டிவும் இருக்காங்க, நெகட்டிவும் இருக்காங்க. ஆமாவா இல்லையா? எஸ், 11th கிளாஸ் தான்ப்பா. ஸோ மாடுலஸ் எக்ஸ்ன்னா அந்த இடத்துல நமக்கு பாசிட்டிவும் இருப்பாங்க, நெகட்டிவும் இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? சே எஸ் ஆர் நோ?
ஆமா தானே, மாடுலஸ்குள்ள 2 பேரும் இருப்பாங்க இல்லையா, அப்ப 2 பேத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸ் பிளஸ் எக்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க அண்ட் மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க. இவங்க வந்து 2x, இவங்க வந்து 0. அப்போ இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சரியா? இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த கண்டிஷன். ஓகேவா? இந்த 2 வேல்யூஸ் மட்டும் எடுக்கிறோம். சரிங்களா? 2 கண்டிஷன். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா g of x-க்கும் எடுக்கணும். சரியா? ஸோ g of x is equal to modulus x minus x. ஸோ சேம் அதே கண்டிஷன் தான், x minus x and here we have the value. இங்க என்ன ஆகும்? மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுப்பீங்களா, நீங்க வரும் மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த இடத்துல 0 இருக்கு, இந்த இடத்துல மைனஸ் 2x இருக்கு. அப்போ இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஹாய் ஜான், குட் ஈவினிங். ஓகே, கார்த்திகா 12th இல்லம்மா, நேத்தான 12th நேத்தான் 12th பார்த்தோம் இல்லையா? 10th 12th நாளைக்கு பார்க்கலாம். சரியா? ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த கண்டிஷன் வந்து கொடுக்குறோம். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காம்போசிஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஜி கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா என்ன? ஸோ எஃப் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள ஜி ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு, அதாவது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுக்கிறோம். சரிங்களா? அப்போ இங்கே என்ன ஆகும்? நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நமக்கு என்னப்பா இருக்கு? 0ன்னு இருக்கா, ஜி ஆஃப் எக்ஸில் 0ன்னு இருக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 2x இருக்கு. ஸோ அவங்க 2 பேத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இதில் கண்டிஷனும் நீங்கள் எழுதணும். இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0. புரிஞ்சுதா? இது எழுதுறது புரிஞ்சுதாப்பா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்கா? எழுதுனது புரிஞ்சுதா? ஓகேவா? இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு இருக்கிற வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? ஓகே, ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்? நமக்கு 2xன்னு இருக்கா ஃபர்ஸ்ட் டேர்மில். அப்போ 2 × 0. செகண்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கப்பா? எஸ், ஸோ செகண்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. செகண்ட் டேர்ம் வந்து வெறும் 0 தான் இல்லையா? ஸோ வெறும் 0 தான் நமக்கு வந்து இருக்குப்பா. ஸோ இந்த இடத்துல நமக்கு எக்ஸும் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா போதும். சரியா? அப்போ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு என்னென்ன வேல்யூஸ் வருது? இங்கேயும் 0 அண்ட் இங்கேயும் 0. ஸோ இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் லெஸ் தென் 0. சரியா? ஓகேவா? அப்போ இது என்ன பண்ணுவீங்க? டோட்டலாகவே இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்னு சொல்லிடலாம். ஓகே அபி, ஓகே ஓகே, ஹாய் ஹாய். ஓகே வாமா, அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து எஃப்ஓஜி நான் கண்டுபிடிக்கிறேன். சரியா? அதாவது எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள ஜி ஆஃப் எக்ஸ் வந்து இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, சாரி ஜி ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் அங்கே இன்புட் பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு 0 இருக்கா, மைனஸ் 2x இருக்கா. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் மைனஸ் 2x, அதாவது ஜி ஆஃப் எக்ஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சரியா? இப்போ இந்த இடத்துல நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி இருக்குங்க இல்லையா, அதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனில் நமக்கு 0ன்னு இருக்கு, அப்போ 2x தான் நமக்கு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கு. கரெக்டா? அப்போ நீங்கள் அங்கே என்ன பண்ணுவீங்க? எக்ஸுக்கு பதிலாக 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அப்போ அந்த இடத்துல 0 அப்படின்னு ஆயிரும். சரியா? அடுத்தது செகண்ட் டேர்ம் வந்து பாருங்க, செகண்ட் டேர்ம் வந்து ஆல்ரெடி அங்கே 0 தான் இருக்கு. அப்போ டேரெக்டாக நீங்கள் 0ன்னு எழுதிடலாம். அப்போ டோட்டலாகவே நமக்கு வந்து 2 வேல்யூ 0 வரனால எஃப்ஓஜி வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடலாம். எதுக்கு? ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆருக்கு. ரியல் நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த இடத்துல எஃப்ஓஜி வந்து 0ன்னு தான் கிடைக்கிறாங்க. புரிஞ்சுதாம்மா? எஸ், இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? இல்லதா டவுட் இருக்கா? ஸோ சேம் as for you have to find out for the GOF. சரிங்களா? ஸோ GOF-க்கும் இதே மாதிரி நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ GOF-னா என்ன? ஸோ ஜிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அப்போ நீங்க என்ன பண்ணணும் இந்த இடத்துல? எஸ், ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 2x இருக்கா, அப்போ ஜி ஆஃப் 2xன்னு சொல்லி எடுக்கிறீங்க. சரிங்களா? ஜி ஆஃப் 2x. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜி ஆஃப் 2. இது வந்து எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0ன்னு சொல்லி சொல்லலாம்.
greater than or equal to 0 and less than 0 ன்னு சொல்லி சொல்லலாம். சரியா? இது வந்து நம்மளோட g of f of x க்கு நீங்க எடுத்திருக்கீங்க. இப்போ இந்த இடத்துல g of x ன்னு சொல்லி இருக்கு இல்லையா? அப்ப x க்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க கொடுத்திருக்கிற 2x -ஐ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரிங்களா? ஸோ லிசன் கேர்ஃபுல்லிமா, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து புரியும், இல்லைனா வந்து புரியாது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து g of x என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் 0, செகண்ட் டேர்ம் -2x சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ எப்படி எடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 -2xக்கு பதிலாக இங்கே என்ன வேல்யூ இருக்குமா? 0 இல்லையா? இந்த இடத்துல நமக்கு வேல்யூ 0ன்னு தான் இருக்கு, பார்த்துக்கோங்க. எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு தான் இருக்கு. சரியா? அப்போ 0வை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா இவங்களும் 0 தான் இருப்பாங்க, இவங்களும் 0 தான் இருப்பாங்க. அப்போ if x is greater than or equal to 0, if x is less than 0 அப்படிங்கிற கண்டிஷன் வந்து கொடுக்குறீங்க. அப்போ இந்த இடத்துலயும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா GOF வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ன்னு கிடைக்குது for all x belongs to capital R, that is real number. ஓகேவா? புரிஞ்சுதா? ரெண்டு ஃபங்க்ஷனுக்குமே 0ன்னு தான் கிடைக்கிறாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரிப்பீட்டடாக இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதிக நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவாம்மா? புரிஞ்சுதா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? இஸ் தட் கிளியர்? ஸோ கொஷின்ல எதுவுமே அவங்க கொடுக்கல. எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜிஓஎஃப் எஃப்ஓஜியை கண்டுபிடிக்கிறீங்க, விச் இஸ் காம்பசிஷன் ஃபங்க்ஷன். 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ 10th எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 அப்படின்னு கொடுத்துட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? இப்போ எஃப்ஓஜி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துருப்போமா? அப்போ என்ன பண்ணுவோம்? எஃப் ஆஃப் 2x நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ இந்த xக்கு பதிலா இந்த இடத்துல என்ன இருக்கு? 2x இருக்கு. அப்ப f of x நமக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்கமா? x ஸ்கொயர் பிளஸ் 5 னு கொடுத்திருக்காங்களா? அப்ப xக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 2x சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப 2x the whole square plus 5 ன்னு இருக்கா? அப்ப இங்க என்ன வரும்? 4x square plus 5. சோ இதுதான் நம்மளோட FOG. புரிஞ்சுதா? இதேதான் இங்க வந்து ஃபங்க்ஷன் வந்து அப்சல்யூட் வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கிறீங்க. தட் இஸ் மாடுலஸ் x வச்சு கண்டுபிடிக்கிறீங்க. புரிஞ்சுதா இல்லையா? ஸோ கான்செப்ட் எதுவும் சேஞ்ச் ஆகல. சரியா? கான்செப்ட் எல்லாம் சேம் ஆஸ் இட் இஸ், அதே தான். அதில் இருக்கிற கொஞ்சம் டேர்ம்ஸ் அட்வான்ஸ்டாக நீங்கள் வந்து படிப்பீங்க. ஓகேவா? வெறும் A for apple B for ballனு படிச்சுட்டே இருந்தால் போதுமா? அடுத்தடுத்த சென்டென்ஸ் மேக் பண்ணி ஸோ பேராகிராஃப்லாம் எழுதணும்ல, அதே மாதிரி தான். ஸோ காம்பசிஷன் ஃபங்க்ஷன் வந்து 10th வந்து மினிமலாக படிச்சிருப்பீங்க. அதுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இன்இக்வாலிட்டி பேஸ் பண்ணி 11th படிக்கிறீங்க. புரிஞ்சுதாமா? ஸோ காம்பசிஷன் ஃபங்க்ஷன் கிளியரா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? Okay. So the next one பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 2 பேசிக் அல்ஜிப்ரா. ஸோ வந்து அல்ஜிப்ரா வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, 3rd சாப்டரா இல்லையா? அதில் இருக்கிற மேக்ஸிமம் டேர்ம்ஸ் நம்ம இங்கேயும் வந்து பார்ப்போம். அதில் என்ன அப்படின்னா எல்லாமே ஈக்குவல்னு பார்த்துருப்போம். ஆனால் 11th வந்து எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்இக்வாலிட்டியை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க. அதாவது லெஸ் தேன், கிரேட்டர் தேன், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, அந்த மாதிரி ஃபங்க்ஷனை வச்சு பார்ப்பீங்க. ஸோ ஈக்குவல்னா ஈஸி தான். எப்படி நம்ம டேரெக்டாக இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா சால்வ்னு சொல்லி கொடுத்துருவாங்க. கரெக்டா? ஸோ சால்வ் x square plus 2 equal to 0. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? x square equal to -2, x is equal to square root of -2 அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எடுப்பீங்க. கரெக்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து டேர்ம்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இன்னும் சிம்பிளிஃபைடாக சொல்ல போனால் 4 நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். கரெக்டா? இப்போ இது வந்து ஈக்குவல் கண்டிஷனில் இருக்கிறனால நீங்கள் டேரெக்டாக இது எடுத்துடுறீங்க. ஆனால் இங்கே 11th ஸ்டாண்டர்டில் எல்லாமே இன்இக்வாலிட்டியை வச்சு பார்ப்பீங்க, எதுவுமே ஈக்குவல் கண்டிஷனில் வச்சு பார்க்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா prove that root 3 is an irrational number னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை irrational number? irrational numberனா என்ன? irrational numberனா என்னப்பா? சொல்லுங்க. ஸோ நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிருங்க. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் மீன் பை irrational number? ரூட் இருந்தா irrational நம்பர்னு சொல்லுவோமா? ஸோ இப்போ irrational நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு நம்மளோட ஃபேவரட் சாங் வந்து நான் ஸ்டாப்பாக வந்து ப்ளே ஆகிட்டே இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து அதில் இருக்கிற ரிதம் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்காது. அதாவது லைக் லிரிக்ஸ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ இர்ரேஷனல் நம்பரும் வந்து சேம் அஸ் லைக் தட். ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த சேம் வேல்யூ வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகவே ஆகாது. அதாவது டெசிமலில் உங்களுக்கு வந்துடும் சரியா. இர்ரேஷனல் நம்பருங்கிறது டெசிமல் பாயிண்ட்ஸில் வந்துடும் அண்ட் ரிப்பீட்டடாக வந்து போயிட்டே இருக்கும். இட் கோஸ் ஆன் கண்டினியூஸ்லி, இட் கோஸ் ஆன். ஓகேவா, ஸோ கண்டினியூவாக உங்களுக்கு போயிட்டே இருக்கும். அதுக்கு வந்து எண்டே கிடையாது சரியா. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு எண்டே இருக்காது. அதே மாதிரி ரிப்பீட்டட் வேல்யூஸ் வந்து வரவே வராது சரியா. அந்த மாதிரி இருக்கிற வேல்யூவை irrational நம்பர்னு சொல்லுவோம். ஸோ p/qங்கிறது நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம் இல்லையா. ஃப்ராக்ஷன்ல இருக்கிறத நம்ம வந்து ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம p/qன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது வந்து irrational நான் வந்து ப்ரூவ் பண்ணணும். அதுக்கே நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேஷனல் கண்டிஷன்ஸ் வச்சு தான் நான் வந்து ப்ரூவ் பண்ண போறேன் சரியா. ஸோ சப்போஸ் தட் ஸோ இது வந்து √3 வந்து ரேஷனலா இருந்தது அப்படின்னா நமக்கு டேர்ம்ஸ் எப்படி ஆகும்? √3 = p/qன்னு வருமா? √3 = p/q. ஸோ இதுல p and q அப்படிங்கிறது வந்துட்டு ஸோ p and qங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டீஜர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா. இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். p and qங்கிறது வந்து இன்டீஜர் சரிங்களா. √3 = p/qன்னு எடுத்திருக்கேன். ஏன்னா சப்போஸ் இது ரேஷனலாக இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இது இர்ரேஷனல் தான் அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ண போகிறேன் சரியா. ஓகேவா, இப்போ இந்த டேர்ம்ஸை நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறேன். எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம்ப்பா? எஸ், எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம்? p = √3q எழுதலாமா? ஜஸ்ட் ஆப்போசிட் சைட்ல கொண்டு போறேன். p = √3 × q சொல்லி நான் எடுக்கிறேன் சரியா. ஹாய் மா, ஹாய், குட் ஈவினிங். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த ரூட் இருக்காங்க இல்லையா அவங்கள நான் கேன்சல் பண்ணணும். அப்போ கேன்சல் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்கொயரிங் பண்றேன் சரிங்களா. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, அப்போ இங்க என்ன ஆகும்? p², ஒன் செகண்ட். ஸோ p² = 3q² ஆகுமா? 3q² ஆகும். எஸ், ஸோ வி ஹாவ் டு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா p² / 3 = qன்னு சொல்லி எடுக்கிறேன். ஸோ இந்த டேர்மை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இதில் 3 is a factor of pன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ pங்கிற டேர்மோட 3 வந்து ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். m/n வச்சு கூட போடலாம், m/n கூட வச்சு போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இட்ஸ் அப் டு யூ. m/n கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா, நான் p/qங்கிறது ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம யூஸ்வலாக எடுப்போம் இல்லையா. ஸோ நீங்கள் m/n எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஓகே தான். ஆராதனா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ pங்கிறது 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா pங்கிற டேர்மோட ஃபேக்டர் அப்படின்னு வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் சரியா. அப்படி எடுக்கும்போது இந்த இடத்துல ஒரு சப்ஸ்டியூஷன் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. let p = 3c. அதாவது இதில் 3ங்கிறது வந்து cங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் வேல்யூ, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் சரிங்களா. அப்போ p = 3cன்னு சொல்லி நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அது எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே ஒரு வேல்யூ வச்சுருக்கோம்ல p = no, this one. So p² = 3q² இருக்கு இல்லையா, அதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் pங்கிற வேல்யூ. அப்போ 3c² என்ன ஆகும்? நமக்கு 3q² ஆகுமா? அப்போ இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 9c² = 3q² / 9 அப்படிங்கிற டேர்ம் இருக்கு. இப்போ சாரி ஒன் செகண்ட். ஸோ இப்போ c² = 3q² / 9. So 3 and 9 get cancel இல்லையா. ஸோ the remaining என்ன இருக்கு? c² = q² / 3ன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ இதுல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு q² / 3ன்னு இருக்காங்க. அப்போ இதுலயும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா q வந்து 3 வந்து qவோட ஃபேக்டர்னு சொல்லலாமா. 12th வந்து நேற்று தான் பார்த்தோம், நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சரியாமா. ஸோ இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா 3யுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா qவோட ஃபேக்டர்னு சொல்லலாம். ஃபேக்டர் ஆஃப் q. ஓகேவா, இப்போ 3யும் வந்து pயோட ஃபேக்டர்னு சொல்றாங்க அண்ட் 3 வந்து qவோட ஃபேக்டர்னு சொல்றாங்க. அப்போ ரெண்டு பேர்த்தோட ஃபேக்டரா இருக்கும்போது இவங்க வந்து கண்டிப்பா ரேஷனல் நம்பரா இருக்க மாட்டாங்க. ரேஷனல் நம்பரோட கண்டிஷன் என்ன அப்படின்னா ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபர் ஆவாங்க. நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் ஃபேக்டர்ஸ் வந்து டிஃபர் ஆவாங்க. ரெண்டு பேத்துக்கும் சேமா இருக்காங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ரேஷனல் நம்பர்.
சரியா? ஃபேக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க நம்மள ரேஷனல் சொல்லிடலாம். ஸோ அதர்வைஸ் இட் இஸ் நாட் ரேஷனல். ஓகேவா? அப்போ இது நாட் ரேஷனல் அப்படின்னா ஸோ இங்கே நீங்கள் என்ன சொல்லலாம்? √3 இஸ் அ irrational நம்பர்னு சொல்லிடலாம். ஸோ இது வந்து த மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்பா. ஸோ இதில் √3க்கு பதிலாக வேறு எந்த வேல்யூ கொடுத்து கூட உங்களுக்கு வந்து கம்பல்சரி கொஷினில் கேட்பாங்க. ஸோ கான்செப்ட் மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. என்ன வேல்யூ கொடுத்தாலும் சேம் இதே ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணுங்கள். என்ன வேல்யூ கொடுத்தாலும் இதே ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? டெஃபினட்டாக வேறு வேல்யூ வச்சு கம்பல்சரி கொஷினில் கேட்குறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹாய் மேனகா, குட் ஈவினிங். ஓகேவாம்மா? எஸ், டெய்லி படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் எ பாசிட்டிவ் நம்பர் ஸ்மாலர் தேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூவை விட ஸ்மாலர் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? 1/2 to the power of 1000 கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய வேல்யூ கொடுத்தா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லையாப்பா? ஸோ 1/2 வேல்யூ என்னமா? ஸோ சின்னதாக கண்டுபிடிக்கலாம். 1/2 வேல்யூ என்ன? குட்டி குட்டியாக கண்டுபிடிப்போம். 1000 வரைக்கும் நமக்கு தெரியாது இல்லையா? நாளைக்கு 12th பார்க்கலாம்ப்பா, நாளைக்கு 12th பார்க்கலாம். சரியா? ஸோ 1/2 வேல்யூ என்னப்பா? ஸோ வாட் இஸ் 1/2 வேல்யூ? தூங்கிட்டீங்களா? வேக்கப் ஆகுங்க பார்க்கலாம். 1/2க்கே இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க. கேட்பாங்க, யார் சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு. ஓகே மேனக்கா, அப்படி எஸ்கேப் ஆகி போகாதீங்க. சரியா? கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஸோ கொஷின் பேப்பர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்குறேன், இல்லை கொஞ்சம் மாற்றி கேட்குறேன், ஒரு சேஞ்ச்காக கேட்குறேன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி கேட்டால் இதெல்லாம் கேட்பாங்க. சரியா? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா? கேட்கலன்னா ஓகே தான், பட் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? தட்ஸ் மை கொஷின். எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லா கொஷின்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து சால்வ் பண்ணி பாருங்க. √3 சம்மா அது ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்மா, டெஃபினட்டாக கேட்பாங்க. நீங்கள் ஸ்டேட் போர்ட் மட்டும் கிடையாது, சிபிஎஸ்சி கேட்டிங்கன்னா கூட அவங்க சொல்லுவாங்க அந்த கொஷின் வந்து விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். 1/2 வேல்யூ சொல்லுங்க. எஸ், ஹாய் மகேஷ், குட் ஈவினிங். ஹாய் தேவி, குட் ஈவினிங்மா. So what is 1/2 value? விபாஷ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், இது இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்களா? 0.5ங்கிறத 0.5. சரியா? இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1/2 to the power of 1000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க? 2 பவர் ஸ்கொயருக்கு எடுங்க, ஒவ்வொரு வேல்யூவாக எடுங்க. அப்போ இங்கே என்ன வரும்? 0.5 the whole square வருமா? What is the value? அதாவது 1/4 வேல்யூ என்ன? ஆல்ரெடி போஸ்டட்மா, செக் பண்ணி பாருங்க. ஷார்ட்ஸ்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. எஸ் மகேஷ் சொல்லுங்க. ஓகே, ஸோ 1/4 வேல்யூ என்ன? 1/4 ஈக்குவல் டு 0.25 இல்லையா? அடுத்தது 1/2 cube, அதாவது 1/8. ஸோ இது எப்படி எடுக்கலாம்? 0.5 தி ஹோல் கியூப்னு எடுக்கலாமா? ஸோ இதோட வேல்யூ என்ன வரும்? 0.125. அடுத்தது 1/2 பவர் 4, அப்போ 1/16 வருமா? ஸோ அதாவது 0.5 தி ஹோல் பவர் 4 இல்லையா? ஸோ இதோட வேல்யூ என்ன வரும்? 0.0625 வரும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக்வைஸ் நீங்கள் வந்துட்டு போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு 0.000 சம்திங் வந்து வந்துடும். சரியா? ஸோ அப்போ 2 பவர் 1000 வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 0.5 தி ஹோல் பவர் 1000 விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி வந்துடும். பிஎம் இப்போதைக்கு ஐடியா இல்லைம்மா, பட் வில் லெட் யூ நோ. ஓகேவா? எஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0, நாட் ஈக்குவல் டு 0மா, விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0. சரியா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் இன்டீஜர், ஸோ 0வை விட நமக்கு வந்து பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து கம்மியாக வந்து கிடைக்காது இல்லையா? விச் இஸ் ஸ்மாலர் தேன் 0 வந்து நமக்கு இருக்கவே இருக்காது. ஸோ 0வோட ஸ்மாலர் அப்படின்னா விச் இஸ் ஆப்வியஸ்லி நெகட்டிவ் வேல்யூ. நோ, எஸ், ஸோ தேர் வில் பி a positive integer, positive
ஒரே நிமிஷம் இருங்கம்மா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0வை விட லெஸ்ஸராக நமக்கு வந்துட்டு ஸோ வேல்யூஸ் வந்து நெகட்டிவாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை விட கிரேட்டர் வந்துட்டு உங்களுக்கு வந்து பாசிட்டிவில் இருக்கும் அண்ட் நெகட்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0வை விட ஸ்மாலர் வேல்யூவாக தான் இருக்கும். சரியா? அப்போ நீங்கள் வந்து கன்க்ளூஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸோ there will be a positive number. சரிங்களா? பாசிட்டிவ் நம்பர் smaller than 1 divided by 2 to the power of 1000 சொல்லிடுறோம். சரியா? ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட கன்க்ளூஷன். ஓகேவா? which is approximately equal to 0 இருக்கு இந்த டேர்ம். ஓகேவா? எஸ், கிளியரா? ஸோ இதுக்கப்புறம் அப்படியே போச்சு அப்படின்னாலும் அது நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் வந்து வந்துடும். சரிங்களா? ஓகேவா? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் என்ன கான்செப்ட்னா அப்சல்யூட் வேல்யூ. இப்போ நம்ம வந்து காம்போசிஷன் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது தான் நான் சொல்லியிருந்தேன் மாடுலஸ் எக்ஸுக்கு நமக்கு வந்துட்டு ஸோ பாசிட்டிவ் எக்ஸும் இருக்கும் அண்ட் வந்து நெகட்டிவ் எக்ஸும் இருக்கும். அப்போ இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் பாசிட்டிவ் எக்ஸாக எடுத்துப்பீங்க. அதுவே லெஸ் than 0 இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் எக்ஸாக எடுத்துப்பீங்க. செகண்ட் சாப்டர் தான் இப்போ போயிட்டு இருக்கு. இட்ஸ் ஓகே. அது வந்துட்டு வால்யூம் 2 வந்து லாஸ்ட் டைம் வந்து படிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ அப்சல்யூட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து மாடுலஸ் எக்ஸ்ன்னு சொல்லி எடுப்போம்ப்பா. அதில் வந்து நமக்கு பாசிட்டிவ் எக்ஸும் இருக்கும் அண்ட் வந்து நெகட்டிவ் எக்ஸும் இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் அண்ட் லெஸ் than 0 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம நெகட்டிவ் எக்ஸில் வந்து எடுப்போம். சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ மாடுலஸ் y plus x is equal to ஸோ மாடுலஸ் x minus yன்னு கொடுத்துருக்காங்கப்பா. இதில் வந்து xy வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து கொஞ்சம் பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி ஸோ மாடுலஸ் 1 செகண்ட்மா. ஓகே. ஸோ இதில் வந்து மாடுலஸ் எக்ஸ்ஒய்னு இருக்கு இல்லையா? அந்த மாடுலஸ் எக்ஸ்ஒய்யை நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம் அப்படின்னா ஸோ மாடுலஸ் எக்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஒய் அப்படின்னு சொல்லி நீங்கள் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். சரியா? அதே மாதிரி இங்கே வந்துட்டு நமக்கு ஸோ த ஹோல் மாடுலஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒய்னு கொடுத்துருக்கிறத நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கலாம். இங்கே ஒரு தனியாக எடுத்துக்கலாம், இங்கே தனியாக எடுத்துக்கலாம். அதாவது ஸோ இங்கே வந்து மாடுலஸ் ஆஃப் 3/4ன்னு இருக்கவங்களே. ஸோ இதை வந்து மாடுலஸ் 3 டிவைடட் பை மாடுலஸ் 4 அப்படின்னு சொல்லி நீங்கள் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது நமக்கு வந்துட்டு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கப்பா? ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்ங்கிறத விச் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு சொல்லி மாடுலஸ் ஒய்ன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அதில் வந்து இன்இக்வாலிட்டி சப்ஸ்டியூட் பண்ணி தான் வரும், ஈக்குவல் வந்து வராது. சரிங்களா? ஈக்குவல் வராது, இன்இக்வாலிட்டி வச்சு தான் போடுவீங்க. மாடுலஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் பிளஸ் மாடுலஸ் ஒய்ன்னு சொல்லி போடுவீங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஓகேவா? ஸோ இங்கே ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கப்பா? சால்வ் ஃபார் எக்ஸ். ஸோ சால்வ் ஃபார் எக்ஸ்னாலே நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்ப்பா? சால்வ் ஃபார் எக்ஸ்னா நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இது எல்லாமே ப்ராப்பர்ட்டி தான், ஜஸ்ட் நோட் இட் டவுன். ஓகேவா? ஓகே. ஸோ சால்வ் ஃபார் எக்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ப்பா? கொடுத்துருக்கிற கொஸ்டினில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? மாடுலஸ்னா அப்சல்யூட் வேல்யூன்னு அர்த்தம். சரி? அப்சல்யூட் வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்த வேல்யூவாக வச்சுருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே பாசிட்டிவ் வேல்யூ தான் கொடுப்பாங்க. பட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெகட்டிவும் இருக்கும் பாசிட்டிவும் இருக்கும்னு அர்த்தம். சரியா? ஸோ எக்ஸுங்கிற வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ சால்வ் ஃபார் எக்ஸ்னாலே எக்ஸுங்கிற வேல்யூ வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல மாடுலஸ் 3 - x less than 7 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் இருக்கிற மாடுலஸை நான் எடுக்கிறேன். மாடுலஸை நான் எடுக்கும்போது என்னோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகும்பா? 3 - x மாடுலஸ் 3 - x is less than 7 கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நான் மாடுலஸை நான் வெளியே எடுக்கிறேன். ஸோ மாடுலஸை நான் வெளியே எடுக்கணும் அப்படின்னாலே நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா? ஸோ இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0, இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் than 0 அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கு. கரெக்டா? அப்போ மாடுலஸை நான் வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா என்னோட கண்டிஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்? சும்மா யோசிச்சு பாருங்க, நார்மலா திங்க் பண்ணி பாருங்க எப்படி வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஏன்னா நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ வரும், நெகட்டிவ் வேல்யூ வரும். என்ன பண்ணலாம்? எப்படி சேஞ்ச் ஆகும்?
பாசிட்டிவ். நான் தான் சொன்னனே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் எடுக்கணும்னு சொன்னேன்ல. அப்ப என்ன வரும்? 3 minus x less than 7 less than minus 7. புரியுதா? புரியுதா? ஸோ மாடுலஸை நீங்கள் வெளியே கொண்டு போகும்போது இப்போ 3 minus x இருக்குல்லம்மா, மாடுலஸ் இங்கே இருக்கு, லெஸ் than 7 இருக்கு. ஸோ மாடுலஸை நீங்கள் ஆப்போசிட் சைடில் கொண்டு போகும்போது என்ன ஆகும்? மாடுலஸ் 7 ஆகுமா? மாடுலஸ் 7 ஆகுமா? அப்போ என்ன ஆகும்? -7 + 7 சேஞ்ச் ஆகுமா விபாஷ்? அப்படியா? ஓகே, -7 + 7 சொல்லி சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அப்போ அந்த 3ங்கிற டேர்ம் இருக்குல்லப்பா, அவங்கள நீங்கள் அவுட் சைட் கொண்டு வாங்க, 3ங்கிற டேர்மை வெளியே கொண்டு வாங்க. சரியா? இப்போ ஒரு டேர்ம் நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வரும்போது அது என்ன ஆகும்? பாசிட்டிவ்ல இருக்கிறது நெகட்டிவாக சேஞ்ச் ஆயிரும், பாசிட்டிவ்ல இருக்கிறது நெகட்டிவாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்? -7 -3 less than -6 less than 7 - 3 +3 இருக்கிறது வெளியே வரும்போது உங்களுக்கு நெகட்டிவா மாறிடும். ஏன் அப்படின்னா ஏன் சைன் சேஞ்ச் ஆகுமா? இப்போ வந்து இங்கே 3 minus x which is equal to 0ன்னு சொல்லி இருக்குன்னு வைங்களேன். -x இங்கே வச்சிருக்கீங்க. பாசிட்டிவ் எக்ஸ் ஆப்போசிட் சைடில் கொண்டு போகும்போது என்ன ஆகும்? ஹாய் கௌதம், குட் ஈவினிங். ஆப்போசிட் சைடில் கொண்டு போகும்போது என்ன ஆகும்பா? சொல்லுங்க, என்ன ஆகும்? சைன் சேஞ்ச் ஆகுமா? -3 ஆகும்ல. ஓகேவா? அதே தான் இதுல இருந்து நீங்க வெளியே கொண்டு வரும்போது இங்கே வந்து சேஞ்ச் வந்து ஆகுது, சைன் வந்து சேஞ்ச் ஆகுது. சரியா? ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? இந்த இடத்துல -10 இருக்குமா, less than -6 less than இந்த இடத்துல 4 இருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னமோ எக்ஸ் வேல்யூ தான். ஆனா மைனஸ் உள்ளுக்குள்ள இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மைனஸே வெளியே எடுத்துட்டு வாங்க. வெளியே எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ என்ன ஆகும்? இந்த இடத்துல -10 into -1 ஆகுமா, less than x. ஸோ இந்த இடத்துல 4 - 1 இருக்கா. இப்போ இந்த இடத்துல சைன் சேஞ்ச் ஆகும்போது இன்இக்வாலிட்டியும் சேஞ்ச் ஆகும். சரியா? இங்க வந்து பாசிட்டிவா மாறிடும், which is greater than x greater than -4. அப்படியே வந்து இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். சரியா? that is -4 less than x less than 10 சொல்லி ஆகும். புரியுதா? சொல்யூஷன் முடிஞ்சதா? இதோட சொல்யூஷன் முடிஞ்சதா? சைன் சேஞ்ச் ஆகும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதோட சொல்யூஷன் முடிஞ்சதா? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகேவா? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்களா? எக்ஸோட வேல்யூ என்ன? என்னது நோ? ஸோ த சொல்யூஷன் செட் இஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும். சரியா? சொல்யூஷன் செட் இஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு இங்கே என்ன வேல்யூ இருக்கு? -4, 10 சொல்லி இருக்கு. சரியா? ஓகேவா? ஸோ ஓப்பன் ப்ராக்கெட்ல இதை நீங்கள் எழுதிடணும். ஏன்னா வந்து இன்இக்வாலிட்டி, சரியா, ஈக்குவல் கிடையாது, இன்இக்வாலிட்டியாக இருக்கு. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு -4, 10. ஓகேவா? எஸ். ஸோ இதை நீங்கள் இப்படி எழுதி முடிச்சிடலாம். ஓகேவா? கிளியரா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? நோ. ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்குறீங்களா? நீங்களே சால்வ் பண்ணி பார்க்குறீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்க்குறீங்களா? ஹாய் அருள், குட் ஈவினிங். ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்க்குறீங்களாப்பா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ the next question வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 minus 3/4 into xன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, which is less than or equal to 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி கிடையாதுமா. இதுவுமே வந்துட்டு நீங்கள் இன்இக்வாலிட்டி பேஸ் பண்ணி தானே சால்வ் பண்ண போறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன எடுக்கலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1/4 less than or equal to modulus 3 minus 3/4 x. which is less than or equal to 1/4. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 3 மட்டும் வெளியே எடுத்துட்டு வாங்க. ஹாய் லட்சு, குட் ஈவினிங். ஓகேவா? ஸோ 3 மட்டும் வெளியே எடுத்துட்டு வாங்க. அப்போ என்ன ஆகும்? 1/4 இந்த இடத்துல -3 ஆகுமா?
-3 சரியா less than or equal to -3/4x less than or equal to 1/4 -3 ஓகேவாமா ஸோ இப்போ இவங்களே என்ன பண்ணணும் நம்ம எஸ் ஸோ இவங்களே வந்து அடுத்தது நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்கப்பா எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க ம் சொல்லுங்க எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் ஸோ எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா ம் எல்சிஎம் எடுக்கலாமா ஸோ எல்சிஎம் எடுத்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்போ -1 -12 இருக்கா டிவைடட் பை 4 less than or equal to -3/4x less than or equal to இந்த இடத்துல 1 -12 divided by 4னு வரும் சரியா ஸோ இவங்களை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா -13/4 less than or equal to -3/4 x less than or equal to -11/4னு இருக்கு ஓகேவா எல்சிஎம் எடுத்து நீங்க சிம்பிளிஃபை பண்றீங்க ஏன்னா ஃபிராக்ஷன் டேர்ம் இருக்கு ஸோ அதனால எல்சிஎம் எடுத்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் சரியா ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா -3/4 இருக்காங்களே அவங்கள நீங்க வெளியே எடுத்துட்டு வரணும் ஸோ அவங்கள நீங்க வெளியே எடுத்துட்டு வரும்போது நமக்கு என்ன ஆகும் ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் ஆகுமா 3/4 வெளியே எடுத்துட்டு வந்தீங்கன்னா ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் ஆகுமா இல்லையா சொல்லுங்க உள்ள இருந்து நீங்க 3/4 வெளியே எடுக்கும் போது ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் ஆகுமா ஆகாதா சே எஸ் ஆர் நோ சேஞ்ச் ஆகுமா ஆகாதா சொல்லுங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஒழுங்கா படிக்கல அப்படின்னா ஒன்றும் தெரியாது அப்புறம் கடைசியில வந்து புரியல எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி 12th வந்து முழிச்சிட்டு இருக்காதீங்க இங்க இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் தெளிவா வந்து பாத்துக்கோங்க சைன் மட்டும் சேஞ்ச் ஆகாது சைன் மட்டும் எப்படி சேஞ்ச் ஆகும் எப்படி தானோ சைன் மட்டும் எப்படி சேஞ்ச் ஆகும் வெளியே வரும்போது எல்லாமே தான் சேஞ்ச் ஆகும் சரியா ஓகேவா வேணா நீங்க வந்து ஒரு சேஞ்சுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சைனை மட்டும் கூட நீங்க வெளியே எடுத்துட்டு வந்து இது பண்ணலாம் ஆனா வந்து அப்படி எடுத்துட்டு வரணுங்கிற நீடே வந்து கிடையாது சரியா ஸோ இப்போ நான் வந்து தனியா வந்து சிம்பிளிஃபை பண்றேன் ஓகேவா இப்போ இங்க என்ன இருக்கு -13/4 இருக்கா இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3/4 நான் வெளியே எடுக்கிறேன் சரியா ஸோ சைன் வந்து எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா பிளஸ் மைனஸ்ல இருக்கும்போது சேஞ்ச் ஆகும் இது வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு புரிஞ்சுதா மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது சைன் எப்படி சேஞ்ச் ஆகும் அடிஷன் சப்ராக்ஷன்ல இருக்கும்போது தான் சைன் வந்து சேஞ்ச் ஆகும் சரியா மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ல இருக்கும்போது சைன் சேஞ்ச் ஆகாது சைன் கேன்சல் தான் ஆகும் சரியா அப்ப இங்க என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டேர்மை நான் வெளியே எடுத்துட்டு வரேன் ஸோ வெளியே எடுத்துட்டு போது என்ன ஆகும் 4/3 ஆகுமா எஸ் ஸோ 4/3 ஆகுமா அப்போ 4 கெட் கேன்சல்டா அடுத்தது -11/4 இருக்கா இதை வெளியே எடுத்துட்டு வரும்போது 4/3 ஆகுமா 4 கெட் கேன்சல் சரியா ஓகே அப்போ இந்த டேர்ம் நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் மைனஸுமே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு சரியா மைனஸுமே இங்க வந்து வரல ஓகே அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 13/3 less than or equal to 13/3 ஸோ உங்களுக்கு வெளியே வரும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்இக்வாலிட்டியும் வந்து சேஞ்ச் ஆகும் சரியா ஸோ எக்ஸ் greater than or equal to 11/3 ஓகேவா எஸ் 11/3 புரிஞ்சுதா இல்லை ஏதாவது டவுட் இருக்கா இல்லை ஏதாவது டவுட் இல்லையே ஏதாவது டவுட் இருக்கா So 13/3 greater than or equal to x greater than or equal to 11/3 சரியா ஓகேவா ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் சரியா ஓகே ஸோ அதை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் இதுலேயும் வந்துட்டு அதே மாதிரி கண்டிஷன் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க ஸோ இந்த கொஷின் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்க சரிங்களா இல்லை ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம் இதை வந்து சால்வ் பண்ணி பாருங்க ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் இதே மாதிரி கொஷின் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ எக்ஸ் வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரியா ஸோ 10th வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே பார்க்கலாம்ப்பா சரியா ஃப்ரைடே பார்க்கலாம் சந்திரசேகரன் என்ன டவுட் லைவ் டைம் வந்து 6:30 to 7:30 ஓகே ஸோ 1/5 மாடுலஸ் 10x - 2 less than 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தமிழில் தான் இருக்கு தமிழில் தான் பேசிட்டு இருக்கேன் ஓகே ஓகே மேபி எனக்கும் அப்படிதான் தோணுதுன்னு நினைக்கிறேன் நிறையா வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிட்டே இருக்கு
கேன்சல் 3 கேன்சல் பண்ணுறோமா? நம்ம 3 கேன்சலே பண்ணலையே, 4 மட்டும்தான் கேன்சல் பண்ணோம். 7th சாப்டர்ல கொஞ்சம் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. இது 11th கிளாஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்போசிட் சைடில் கொண்டு போகிறீங்க. அப்போ நமக்கு எப்படி வந்து சேஞ்ச் ஆகும்ப்பா? எஸ் மாடுலஸ் 10x - 2 < 5ன்னு சொல்லி சேஞ்ச் ஆகுமா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 வேல்யூ வரும் இல்லையா? அப்போ நீங்கள் 2 வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் கால்குலேட்டிங் தட், ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிபிஎஸ்சியா அகெயின் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சந்திரசேகரன் ஓகேவா? ஹாய் விக்கி, குட் ஈவினிங். சிபிஎஸ்சி கிடையாது, ஏன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. சிபிஎஸ்சி இல்லை. ஓகே, ஏன்னு கேட்டால் என்கிட்ட ஆன்சர் இல்லைப்பா. குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஓகே சபரி, குட் ஈவினிங். சிபிஎஸ்சி கிடையாது. ஓகேப்பா, ஓகே ஓகே சரியா. ஸோ இதுல இருந்து சிஎஸ் வந்து எக்ஸாம் டைம் இருக்கும்பா, எக்ஸாம் டைம் வந்து பார்க்கலாம் நம்ம சரிங்களா. ஸோ இதுல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம்ல எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி தான். ஸோ இதில் சிம்பிளி நீங்கள் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் சிம்பிளாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா போதும் சரிங்களா. இதில் வந்துட்டு நமக்கு ஒன்று பாசிட்டிவ் 5 வச்சு பண்ணுவோம், இல்லை நெகட்டிவ் 5 வச்சு நம்ம வந்து பண்ணுவோம். அது 11th வால்யூம், 11th செகண்ட் வால்யூம் 7th சாப்டர் தான். இப்போ அதுக்கு என்ன புரியல? என்ன வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ டிலே பண்ணிகிட்டே இருக்காதிங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 வேல்யூ வச்சு நீங்கள் எடுப்பீங்க சரிங்களா. அப்போ -5 இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா < 10x - 2, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து < 5ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ வந்து 2 வெளியே எடுங்க. -5 + 2 வருமா? <10x, ஸோ <5 + 2ன்னு சொல்லி வரும் சரிங்களா. ஸோ -3 < 10x உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ன்னு வரும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் அப்சல்யூட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கும் போது ஸோ ஒன்லி நீங்கள் வந்து பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் எடுப்பீங்க, நெகட்டிவ் வேல்யூ நீங்கள் எடுக்க மாட்டீங்க சரிங்களா. நெகட்டிவ் வேல்யூ எடுக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ அதை ஃபஸ்ட்டு வேல்யூ வச்சு நீங்கள் வந்து ஒவ்வொரு வேல்யூவாக வந்து டிஃபைன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஃபஸ்ட் வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ -3 < 10xன்னு சொல்லி இருக்கா. ஸோ இதில் வந்துட்டு எக்ஸோட வேல்யூ என்னன்னு வரும்ப்பா நமக்கு. ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் -3/10ன்னு கிடைக்குமா? அடுத்தது 10x < 7ன்னு இருக்கா. ஸோ எக்ஸ் இஸ் < 7/10ன்னு சொல்லி எடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 3/10 அண்ட் எக்ஸ் இஸ் < 7/10ங்கிற வேல்யூ வந்து வரும் சரிங்களா. ஸோ எங்களோட எக்ஸோட வேல்யூ வந்து இதுதான். ஓகேவா? எஸ், இல்ல ஜி கிளாஸ்க்குலாம் இங்க எடுக்க மாட்டோம். நம்ம ஜேடபிள்யூ எல்லாமே நம்ம ஆப்ல தான் வந்து எடுப்போம் சரியா. 12th கிளாஸ் டைமும் சேம் அஸ் டே டைம் தான், 6:30 to 7:30. குட் ஈவினிங்மா, குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் இங்கேயும் அதே தான். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் சரியா. ஸோ அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினும் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ த சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க சரிங்களா. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் இன்இக்வாலிட்டிஸ், அதாவது லீனியர் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன்இக்வாலிட்டி பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்னது தான் ஈக்குவல் கண்டிஷன் எல்லாமே நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருப்பீங்க. இங்கே 11th வரும்போது இன்இக்வாலிட்டி பேஸ் பண்ணி தான் நீங்கள் நிறையா வந்து படிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டர்வல் நோட்டேஷன் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே வந்து பார்த்துருப்போம். நான் க்ளோஸ்ட் இன்டர்வலுக்கும் சரி ஓப்பன் இன்டர்வலுக்கும் சரி நான் வந்து எப்படி வந்து டினோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஞாபகம் இருக்கா இல்லை அப்படியே மறந்துட்டீங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு வந்துட்டு ஸோ 4 and -1ங்கிற 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இந்த இடத்துல -1 நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். 0 1 2
3 4ன்னு இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸோ த வேல்யூஸ் வந்து போயிட்டே தான் இருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x is less than 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும், இது வந்து -infinity வரைக்கும் இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா x is greater than or equal to 1 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த வேல்யூ வந்து இருக்கு. இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா greater than or equal to கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு க்ளோஸ்ட் இன்டர்வல் வரும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல். ஏன்னா x is less than 4ன்னு கொடுத்துட்டாங்க. அது வந்து எதுவாக வேணாலும் வந்து இருக்கலாம். சரியா? ஓகேவா? அது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். அப்போ நீங்கள் எப்படி எடுப்பீங்க? x belongs to -1, 4ன்னு எடுப்பீங்க. இதில் வந்துட்டு நமக்கு வேல்யூ வந்து எதுவாக வேணாலும் வந்து சேஞ்ச் ஆகலாம். இந்த -1லேருந்து 4 வரைக்கும் இருக்கிற வேல்யூ எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா? எப்படி வேல்யூ வேணாலும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி எடுப்பீங்க. ஸோ ஓப்பன் இன்டர்வல் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு வேல்யூ வந்து எக்ஸ்க்ளூடட், அதாவது வேல்யூ வந்து இன்க்ளூட் ஆகாது. க்ளோஸ் இன்டர்வல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த என் வேல்யூஸ் வந்து இன்க்ளூட் ஆகும், அவ்வளோதான். என் பாயிண்ட்ஸ் இன்க்ளூடட் அண்ட் எக்ஸ்க்ளூடட். ஓகே, ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னா என் பாயிண்ட்ஸ் எக்ஸ்க்ளூடட் அண்ட் க்ளோஸ் இன்டர்வல் அப்படின்னா ஓப்பன் பாயிண்ட்ஸ் இன்க்ளூடட். 9th கிடையாது. ஓகேவா? எஸ். ஸோ இதே கண்டிஷனை நீங்கள் இந்த இதுக்கும் சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கும் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சேம் சால்வன் கொடுத்துருக்காங்கம்மா. இதுல இருந்து நம்மளோட எக்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் கண்டிஷன் வச்சு ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்க. ஏன்னா அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து இங்கே இன்இக்வாலிட்டி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஈக்குவலாக இருந்தாலும் சரி இன்இக்வாலிட்டியாக இருந்தாலும் சரி ஒரே கண்டிஷன் தான், ஒரே ஃபார்முலா தான், ஒரே மெத்தட் தான். சரிங்களா? நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3 × x - 2 கொடுத்துருக்காங்களா, which is divided by 5 less than or equal to 5 × 2 minus x divided by 3 கொடுத்துருக்காங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 3 3 ஆப்போசிட்ல இருக்கு, 5 5 ஆப்போசிட்ல இருக்கு, நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிடாதீங்க. 12th வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ இங்கே என்ன ஆகும்? நமக்கு வேல்யூ 9 × x - 2 இருக்குமா, less than or equal to இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 × 2 - x இருக்கும். இப்போ இந்த 9 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, அது 25 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்? 9x - 18 less than or equal to 50 - x சொல்லி இருக்கா. இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு பக்கமாகவும் அண்ட் வேரியபிள் எல்லாம் ஒரு பக்கமாகவும் எடுக்கிறீங்க. ஓகே, 6:30க்கு போ, 6:30க்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அப்போ நமக்கு இங்க என்ன வரும்? 9x, சாரி இது வந்து 25x. ஓகே, ஸோ ப்ளஸ் 25x less than or equal to 50 + 18 சொல்லி இருக்கு. சரிங்களா? ஆப்போசிட் சைடில் வரும்போது உங்களுக்கு வேல்யூ வந்து சைன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, அப்போ இது ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? 34x which is less than or equal to 68. அப்போ x is less than or equal to 68 divided by 34ன்னு வருமா? ஓகேவா? இவங்க ரெண்டாவது டிவைட் பண்ணலாமா? ஸோ x is less than or equal to 2. ஓகேவா? புரிஞ்சுதா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? இவங்க ரெண்டு பேர்த்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிடுமா? இல்லை ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஸோ எக்ஸ் இஸ் லெஸ் than or equal to 2ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? புரிஞ்சுதாமா? ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். இப்போ போனதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் than or equal toங்கிற கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் thanங்கிற கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? எப்படின்னு சொல்கிறேன். 5 - x divided by 3ன்னு இருக்கா, less than x divided by 2 - 4ன்னு சொல்லி இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்போ 5 - x divided by 3 less than x - 8 divided by 2ன்னு சொல்லி இருக்கு. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 2 × 5 - 6 less than 3 × x - 8ன்னு சொல்லி இருக்கு. சரிங்களா? வேல்யூஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுமா? ஸோ 10 - 2x less than 3x - 24. இப்போ கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு பக்கமாகவும் அண்ட் வந்து வேரியபிள் எல்லாம் ஒரு பக்கமாகவும் எடுத்துட்டு வாங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 10 + 24 less than 3x + 2x. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 34 less than 5xன்னு சொல்லி இருக்குமா. ஸோ இதில் வந்து எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா x is greater than or equal, sorry greater than 34/5ன்னு சொல்லி இருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு எங்கேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 34/5லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து வெறும் லெஸ் தேன்னு சொல்லி கிரேட்டர் தேனுங்கிற ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுத்துட்டாங்க. சரியா? அதனால நீங்கள் வந்து சொல்யூஷனே இப்படி எடுத்து எழுதிக்கலாம்.
புரிஞ்சுதாமா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல கிளியர் தானா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எஸ், இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? இது எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபைடான கொஸ்டின், எப்படி கேட்டாலும் ஈஸியா எழுத தெரியணும். ஸோ இந்த இன்இக்வாலிட்டி கண்டிஷன் வந்து இவ்வளோ தானே, சிம்பிள் தானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஈச் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி பாருங்க, அப்பதான் வந்து கொஞ்சம் கிளியரா வந்து புரியும். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லி சொல்றாங்க. ஸோ குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்களே, எப்படி ax² + bx + c = 0 அப்படிங்கிற நமக்கு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இதை வந்து நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். கரெக்டாமா? ஸோ இப்போ இதுல இருந்து 9th வந்து எடுக்க மாட்டோம்ப்பா. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா குவாட்ரேட்டிக் ஃபார்முலா ஒன்று டிஃபைன் பண்ணி எடுப்பீங்க. குவாட்ரேட்டிக் ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து ஒன்று டிஃபைன் பண்ணி எடுப்பீங்க. ஸோ அதை எப்படி எடுப்போம் அப்படின்னா, ஸோ x = -b ± square root of b² - 4ac / 2a அப்படின்னு சொல்லி எடுப்போம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாட்ரேட்டிக் ஃபார்முலா. இது இப்போ மட்டும் கிடையாது, 12th இருக்கட்டும், நீங்கள் காலேஜ் போனீங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. x = -b ± square root of b² - 4ac / 2a அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிப்போம். கரெக்டாக? ஸோ மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரணும், ஆட் பண்ணால் இந்த வேல்யூ வரணும், திஸ் இஸ் திஸ் ஃபேக்டர், திஸ் ஒன் இஸ் திஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம 2 ஃபேக்டர் வந்து கண்டுபிடிச்சிருப்போம். கரெக்டாக? ஸோ ஒரு ஈக்குவேஷனுக்கு ஃபேக்டரே நம்மளால கண்டுபிடிக்க முடியல, அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும் தெரியுமா? அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ x = -b ± square root of b² - 4ac / 2a அப்படின்னு சொல்லி நீங்க சால்வ் பண்ணுவீங்க. இதுல ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு வைங்களேன். அந்த ஈக்குவேஷனோட நேச்சர் என்ன அப்படிங்கறத உங்ககிட்ட கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். டிஸ்கிரிமினன்ட், அதாவது b² - 4ac இருக்கு இல்லையா, இவங்களை மட்டும் கண்டுபிடிப்பீங்க. சரிங்களா? அதோட வேல்யூ வந்து டிஸ்கிரிமினன்ட்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? டிஸ்கிரிமினன்ட். ஓகே, இதெல்லாமே ஃபார்முலா தான். ஓகேவா முத்து? எல்லாமே ஃபார்முலா தான். சரியா? ஸோ இந்த டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, ஸோ அந்த டிஸ்கிரிமினன்ட் கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நேச்சர் ஆஃப் த ரூல்ஸ் வந்து ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம். இதே வந்து டெல்டா இஸ் லெஸ் தேன் 0 அப்படின்னா விச் இஸ் நெகட்டிவ், அந்த இடத்துல நமக்கு ரியல் ரூட்ஸே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ரியல் ரூட்ஸே வந்து கிடையாது அப்படின்னு. இதே மாதிரி டெல்டா which is equal to 0ன்னு கிடைச்சிச்சுன்னா அந்த ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொல்லுவோம். ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொல்லுவோம். இதில் வந்து பேரபோலா கண்டிஷன் என்ன அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, ஜஸ்ட் வந்து என்னங்கிறத பார்ப்பீங்க, அவ்வளோ இன்டெப்த்தாக நமக்கு இதில் கொஷின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. சரியா? ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னா பேரபோலா கண்டிஷனில் இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து அட்லீஸ்ட் 2 பாயிண்ட்ஸை வந்து இன்டர்செக்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி வந்துட்டு ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து டெல்டா which is equal to 0 இருந்துச்சு அப்படின்னா எக்ஸோட வேல்யூவில் ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் டச் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பாயிண்ட் வந்து டச் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் அந்த பாயிண்ட் வந்து மீட்டே ஆகியிருக்காது. சரிங்களா? இப்போ இது வந்து பேசிக் ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இந்த ஃபார்முலா எதுக்கு அப்படின்னா ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதில் வந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நம்மளால டேரெக்டாக எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியல. இப்போ ப்ரீவியஸா பார்த்தோம் இல்லையா? ஓகேவா? டிஸ்கிரிமினன்ட் டெல்டா ரெண்டும் ஒண்ணுதான். சரியா? ஓகேவாமா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீவியஸாக எக்ஸோட வேல்யூல ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் when comes to quadratic equation அப்படிங்கும் போது ஒரு சில டைம் வந்து நம்மளால வந்து ஃபேக்டர்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது, எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவீங்க. எஸ்? ஓகேவாமா? சரியா? ஓகே. ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். See you next class. Thank you all. Good night. Take care மா. Bye. ஸோ இது போக ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? ஓகேவா? ஸோ டில் எக்ஸசைஸ் 2.3 ஓகே, அது வரைக்கும் சால்வ் பண்ணி பாருங்க.